गाइस वेलकम बैक टू माय चैनल வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க லாஸ்ட் பார்ட்ல நம்ம கான்பேகம பார்த்ததுமே அந்த பயலுக்கு காதல் வந்திருக்கும் இல்லையா அதுக்கு காரணம் என்னன்னா இவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு இவனோட மனைவி அப்படியே பார்க்கிறதுக்கு கான்பேகம் மாதிரியே இருப்பா போல ஸோ அதனால தான் பொண்டாட்டி மாதிரியே இருக்காளே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவனுக்கு வந்து அந்த பொண்ணை பார்த்த உடனே அதாவது அந்த ஆண்டியை பார்த்த உடனே காதல் வந்துருச்சு அப்படியே அங்கே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி ஏதோ சேரிட்டி விஷயமா புருஷன் பேரில் வந்து ஏதோ பணம் கொடுக்க போகிறா போல் ஸோ அது மூலமாக டாக்குமெண்ட்டில் வந்து கையெழுத்து போடுறதுக்காக பெண்ணு கேட்டுட்ருக்கா அதில் ஒரு ஆளாக அந்த சூனியக்காரி உட்காந்துருக்கா அவன் என்ன பண்ணுறான்னா பெண்ணை கொடுக்குறா அந்த பெண்ணில் இவ வந்து விச ஊசியை இன்ஜெக்ட் பண்ணியிருப்பா போல் அந்த பெண்ணை தான் வந்து இப்போ நம்ம ஹீரோயினி கிட்ட கொடுத்துட்ருக்கா முகத்தை மறைச்சிருக்கிறதுனால அவளுக்குமே வந்து அது யாருன்னெலாம் தெரியாது அப்படி கொடுக்கும்போது நீடல்லால் அவளோட கையில் வந்து குத்திடுறா அவளும் ஆண்டு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா ஐம் ஸோ சாரி இந்தாங்க பெண் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுக்கவும் அவளை அந்த பெண் எடுத்து அதில் கையெழுத்து போட போறா அப்போ டக்குன்னு அவளுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு அவளுக்கு ஏதோ ஒன்று பண்ணுது ஸோ அதனால ஒரு நிமிஷம் இருங்க நான் ஏதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிட்டு இருக்கா அவளோட ரூமுக்கு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகிறவ தட்டு தடுமாறிட்டு போகிறத நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டால் அவ டக்குன்னு மயங்கி விழுந்துடுறா மயங்கின அவளை தூக்கிட்டு போயிட்டு பெட்டில் படுக்க வச்சிடறான் பட் இவ வந்து நடிக்கிறாளோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டுமே இருக்குது ஸோ அதனால் கையை கிள்ளியுமே பார்க்குறான் அப்போவும் வந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை அப்படிங்கவுமே அப்போ இவ உண்மையாகவே மயங்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை வர சொல்லி பார்க்குறான் டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இவங்க பாடியில் பாய்சன் இருக்குது அது எப்படி அவங்க உடம்புக்குள்ளே போச்சுன்னு தெரில பட் அதுக்கான மாற்று மருந்து நான் கொடுத்துட்டேன் அந்த மருந்து அவங்க உடம்பை ஏற்றுக்குதா இல்லை வந்து எதுவும் அஃபெக்ட் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம 24 மணி நேரம் கழிச்சு தான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவனும் கேட்குறான் என்ன டாக்டர் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள் டாக்டர் தானே ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்க நான் டாக்டர் தான் கடவுள் ஒன்றும் கிடையாது அவங்களுக்கான மருந்து நான் கொடுத்துட்டேன் இனிமேல் அவங்க பிழைக்கிறது கடவுள் கையில் தான் இருக்குது அவங்க கண்ணு முழிச்சாங்கன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் இங்கேருந்து போயிடுறாரு இவனுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல ஒருவேளை இவ வீட்டை விற்கக்கூடாது என்கிட்ட தோக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சாகணுன்னே முடிவு பண்ணிட்டாளா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் கான்பேகம் வீட்டுக்கு வந்துடுறா வந்தவட்ட இந்த லத்தீஃபும் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறா இந்த மாதிரி மாஹிராக்கு வந்து என்னாச்சுன்னே தெரில அவள் கண்ணே திறக்க மாட்றா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவளுக்கு புரிஞ்சு போச்சு கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி அந்த அஃப்ரீன் தான் இருக்கணும் அப்புறம் எனக்கு நடந்ததும் வந்து சாதாரண ஆக்சிடென்ட் கிடையாது அதுவும் வந்து அவள் தான் ஏதோ திட்டமிட்டு என்னை வேணும்னே கொல்ல பார்த்துருக்கா ஏன்னா அருமான் அடையிறதுக்கு நானும் மாஹிராவும் தானே அவளுக்கு தடையாக இருக்கும் அதனால தான் இப்படிலாம் பண்ணுறாளோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக கெஸ் பண்ணிடுறா அதே மாதிரியே அர்மானுக்கு அடுத்த ஸ்கெட்சு போட ஆரம்பிச்சிட்டா அந்த அஃப்ரீன் அதாவது நம்ம ஹீரோ வந்து காரில் போயிட்டுருக்கான் அப்போ வந்து ஏதோ டிராஃபிக் ஜாம் போல் ஸோ அதனால காரை ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு இடத்துல நின்னா அப்போ இப்போ வாண்டடாக போயிட்டு அவங்ககிட்ட அட்ரஸ் கேட்குற மாதிரி கேட்டுட்டு பேச்சு கொடுக்குறா அது மட்டும் இல்லாமல் நைஸ் சாய்ஸ்னு சொல்கிறா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் உங்கள் கார் பார்க்க நல்லா இருக்குன்னு அதை தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறா பார்த்தா இவனும் அதுக்கப்புறம் கார் எடுத்துகிட்டு போனா அங்கே அந்த அஃப்ரீனை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க அவள் காரை விட்டு ஏதோ ஒரு வண்டியில் ஏற்றிருப்பா போல ஸோ அதனால அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து கண்ணு தெரியாதா பார்த்து ஓட்ட மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க எல்லாம் அவளோட பிளான் தான் வேணும்னே நம்ம ஹீரோ கிட்ட பேச்சு கொடுத்ததுக்கான காரணமும் என்னன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நம்ம கிட்ட பேசிட்டு போனா அதுக்குள்ளே இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து பார்க்குறான் அவன் அந்த இடத்துக்கு வர்றதுக்குள்ளே இவன் அங்கே நிற்கிற பொண்ணுக்கிட்ட என்ன அற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா அடுத்த நிமிஷமே அவள் கணத்தை காட்டி ஓங்கி ஒரு அறைய விட்டுறா நெத்திலையுமே அடிபட்டுருது என்ன பேசிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணை அடிக்கிறீங்க அப்படின்னு அவ தப்பு பண்ணா அப்படின்னு கேட்டா இவ பார்த்து வண்டி ஓட்டிட்டு வராம என் மேல வந்து மோதிட்டா நல்ல வேலை எனக்கு எதுவும் ஆகலை ஒருவேளை எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்துச்சுன்னா அதுக்காக தான் அவளை அடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது அப்போ டக்குன்னு அவ மயங்கி விழுகிற மாதிரி டக்குன்னு ஆக்டிங்கை போட்டுட்டு இருக்கா உடனே இவன் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவளையுமே தூக்கிட்டான் பட் அவ மயங்கெல்லாம் எல்லாம் ஆக்டிங்கை தான் போட்டுட்டு இருக்கா அது தெரியாம இவனும் வந்துட்டு தூக்கிட்டு போயிட்டு பெட்ல வந்து படுக்க வச்சிடறான் பக்கத்துலேயே தான் நம்ம ஹீரோயினி படுத்திருக்கா ஒரு பிரச்சனை படுத்து கிடக்குன்னு பார்த்தா இன்னொரு பிரச்சனை வேறையா இந்த பொண்ணு வேற யாருன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளையுமே படுக்க வச்சுட்டு அங்கே இருந்து போயிடுறான் அதுக்கப்புறம் இவன் நம்ம ஹீரோயினியை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கா நீ இங்கே செத்துக்கிட்டு இருக்க அங்கே உன் மாமியாருக்கும் நான் ஸ்கெட்சு போட்டுட்டேன் அவளும் கூடிய சீக்கிரத்தில் சாவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வந்தா பாட்டி கண்ணில் பட்டுறா பாட்டி இவளை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருச்சு இவ தான் கூட்டத்துக்குள்ளே நம்மளை தள்ளி விட்டது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு இல்லையா ஸோ அதனால நீ தானே என்ன அந்த கூட்டத்தில் தள்ளி விட்ட அப்படின்னு கேட்டா நான் எதுக்கு பாட்டி அவங்கள தள்ளி விட போகிறேன் நான் இப்போ தான் அவங்கள பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தொட்டு அப்படியே பேசுகிற சாக்கில் அவங்கள பிடிச்சி மாடிப்படிலேருந்து கீழே தள்ளி விட பார்த்துட்டு இருக்கா ஸோ அப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே அப்படியே மேலே வந்துகிட்டு இருக்கான் பாட்டி வந்து பேரனை பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த கேப்பில் இவன் என்ன பண்ணுறான்னா கண்ணில் இருக்கிற தன்னோட மை எடுத்து அந்த பாட்டிக்கு வச்சு விட்டுறா அடுத்த நிமிஷமே அந்த பாட்டி வந்து வசியமான மாதிரி ஆயிடுச்சு போல அவன் வந்து பார்த்துட்டு என்னாச்சு பாட்டி அப்படின்னு கேட்டா இவ மனசில் என்ன நினைக்கிறாளோ அதை அந்த பாட்டி அப்படியே சொல்லுது ஏன்னா இப்போ அந்த பாட்டி வசியமாயிடுச்சு இல்லையா ஸோ அதனால ஒன்றும் இல்லைப்பா நான் இந்த ஸ்டெப்ஸ்லேருந்து வந்து கீழே விழ போயிட்டேன் இவ தான் என்ன காப்பாற்றினா நல்ல பொண்ணாக இருக்காளே யார் இவ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு விசாரிச்சா இந்த பொண்ணை நான் ரோட்டில் தான் பார்த்தேன் அங்கே 4-5 பேர் வந்து இவகிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்போ
அவள் மயங்கி விழுந்துட்டா, அதனால தான் இவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதும், சரிம்மா உன்னோட வீடு எங்கே இருக்கு, உன்னோட அப்பா அம்மாலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டா, அப்போ அவள் வந்து தேங்கிட்டு வந்து எதுவுமே பதில் சொல்லாமல் நின்றுட்டு இருக்கா. ஸோ அதை பார்த்துட்டு பாட்டியும் கேட்குது, என்னாச்சும்மா உன்னோட அப்பா அம்மா எங்கே இருக்காங்க, அப்புறம் உன் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், எனக்கு வீடு வாசல் அப்படின்னு எதுவுமே கிடையாது, நான் ஒரு அனாதை, எனக்கு யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் பாட்டிக்கு ஒரு மாதிரியா கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் வாமா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கு. என்னாச்சுமா உனக்கு என்ன பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னால் இவளும் வந்து ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கா. நான் ஒரு அனாதை, எனக்குன்னு யாருமே கிடையாது, என்னோட அப்பா அம்மா சின்ன வயசில் என்னை வந்து அனாதாசிரமத்தில் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கஷ்டப்பட்டு அங்கேயே தான் வளர்ந்தேன். கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆனதும் பார்ட் டைம் ஜாப் பண்ணி என்னோட படிப்பு செலவை பார்த்துக்கிட்டேன். படிப்பு முடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். அந்த பிஸ்னஸ்லேயுமே என்னை ஏமாற்றிட்டாங்க. என்னோட பார்ட்னர் எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடிட்டான், என்னை ஏமாற்றிட்டான். இப்போ எனக்குன்னு யாருமே கிடையாது. நான் இதுக்காக இந்த கதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். உங்களை நான் என்னோட கதையை சொல்லி கஷ்டப்படுத்திட்டேன்னா ஐம் ஸோ சாரி பாட்டி, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இப்படிலாம் ஒரு பொய்யான கதையை சொல்லிட்டு அங்கே இருந்து போயிட்டுருக்கா. ஆனால் அது பாட்டிக்கு தெரியாது இல்லையா. பாட்டி வந்து இதெல்லாம் கேட்டுவிட்டு அவளை போய் தடுத்து நிறுத்துப்பா, அவள் சொன்ன கதையெல்லாம் கேட்கும் போது எனக்கு உன்னோட சின்ன வயசு தான் ஞாபகம் வருது, அவளை எப்படியாவது தடுத்து நிறுத்த, அவள் இங்கேயே இருக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவனும் வந்து பாட்டி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டு அவளை போயிட்டு தடுத்து நிறுத்துறான். நீ எங்கேயும் போக வேணாம், இங்கேயே இரு அப்படின்னு. ஆனால் நான் எப்படி உங்கள் வீட்டில் இருக்க முடியும், நான் இங்கே இருக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது, நான் எங்கேயாவது போய் பொழைச்சிக்கிறேன், என்னோட வழிலாம் உங்களுக்கு புரியாது அப்படின்னு சொன்னால் உன்னோட வழி என்னை விட யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா நானும் ஒரு அனாதை தான். என்னையும் வந்து என்னோட அப்பா அம்மா சின்ன வயசில் ஒரு அனாத ஆசிரமத்தில் விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்குன்னு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. நான் கஷ்டப்படும் போதெல்லாம் என்னோட அப்பா அம்மாவை நினச்சி தான் எனக்கு வெறுப்பாக வரும். அவங்களால தானே நான் இப்படி கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னோட வாழ்க்கையை நான் வெறுத்திருக்கேன். அதுக்கப்புறமா தான் இந்த பாட்டிமா வந்து என்னை தத்தெடுத்து அவங்க எனக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்தாங்க. அவங்க மூலமாக தான் இந்த உலகத்தில் நல்லவங்களும் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால ப்ளீஸ் நீ இங்கே இரு, என்னோட பாட்டிமாவும் இதான் ஆசைப்படுறாங்க, நீ இங்கே இரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவளும் காலில் விழுந்துலாம் நன்றி சொல்லிட்டு இருக்கா. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரில, நீங்களாவது என்னை புரிஞ்சுக்கிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நன்றிலாம் சொன்னதும் அதுக்கப்புறம் அவனை இங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இவன் யோசிச்சு பார்க்குறா வில்லத்தனமா, அப்படின்னா இவன் அவனோட அம்மாவை வெறுக்கிறானா, அந்த அம்மாக்காரி இந்த வீட்டில் தான் இருக்கிறாங்கிற உண்மைலாம் இவனுக்கு தெரியாதுல்ல, அதை எப்படியாவது இவனுக்கு தெரிய வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த கான்பேகமை இவனே வீட்டை விட்டு துரத்திடுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு வில்லத்தனமாக யோசிச்சுட்டு இருக்கா. இந்த பக்கம் ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. ஒரு பையன் வந்து பாட்டிக்கிட்ட கன்னை காமிச்சு மிரட்டிகிட்டு இருக்கான். அது வேற யாரும் இல்லை, அந்த பாட்டி நம்ம அருமானோட பாட்டி தான். அந்த பாட்டிக்கு ஒரு பேரன் இருக்கான் போல். அந்த பேரன் வேற யாரும் இல்லை, நம்ம கான்பேகமை காப்பாற்றினான்ல அந்த ஹீரோ தான் இந்த பாட்டியோட ஒரிஜினல் பேரன். இந்த குட்டி பையன் பாட்டியோட கொள்ளு பேரன். அதாவது இந்த ஹீரோவோட பையன் அம்மா இறந்து போயிட்டதால இவன் தான் தனியாக வந்து பையனை வளர்க்குறான் போல். என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கான் பேரன். ஸோ அதை பார்த்துட்டு பாட்டியுமே கேட்குது, என்னப்பா என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கே, என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால், அதுக்கு ஒரு காரணம் இருக்குது பாட்டி, அது நான் என்னென்னு அப்புறமா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். காரணம் யார், நம்ம கான்பேகம் தான். அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் இப்போது நைட் ஆகிடுது, நம்ம ஹீரோயினி இன்னுமே கண்ணு முழிக்கல. ஸோ அதனால ஹீரோவுமே வந்து பார்த்துட்டு அவளை பார்த்து கவலைப்பட்டுட்டு இருக்கான், இவையே இன்னும் கண்ணு முழிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவனுக்கே இது டிஃப்ரெண்டாக தான் இருக்குது, நான் எதுக்காக இந்த பொண்ணு மேலே இவ்வளோ அக்கறை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு போர்வையெல்லாம் போற்றி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்ப போனால் அப்போ அவளோட ஷால் வந்து இவனோட வாட்சில் வந்து மாட்டிக்கிட்டு அதையுமே எடுத்துட்டு திரும்ப கையை உள்ளே வச்சு போர்வையை போற்றி விட்டுட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினி வச்சுருந்த தாயத்து வந்து இவன் கையில் வந்து மாட்டிக்கிச்சு. ஸோ அதை அவன் கவனிக்கல. அங்கேருந்து போயிட்டு இருக்கான். வெளியே வந்த உடனே இவன் ஏதோ ஒரு குங்குமம் மாதிரி இருக்குது, அதில் காலை வச்சிடறான். காலை வச்சு அடுத்த செகண்டே அவன் அப்படியே வந்து வசியமாயிட்டான். இதுக்கு காரணம் அந்த சூனியக்காரி தான். அவள் தான் வசியத்தை போட்டிருப்பா போல். அவன் அப்படியே ரோபோட் மாதிரி நடந்து ஒரு இடத்துல வந்துட்டு இருக்கான். அந்த சூனியக்காரி என்னடானா இவனை மயக்கிறதுக்காக டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கா. அவனுக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அவளோட வலையில் விழுந்துடுறான். இந்த சூனியக்காரி ஏற்கனவே நம்ம அசாத்தை ஒரு வழி ஆக்கிட்டா. இப்போ இவனை என்ன பண்ண போகிறான்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.